கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு துவங்கிய நாட்கள்லேருந்து நீங்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டே வந்தீங்க. இது ஆன்மீக மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு என்று தான் தொடர்ந்து பலமுறை காவல்துறை, நீதிமன்றம், மதுரை கலெக்டர் அலுவலகம் போன்ற பல்வேறு இடங்களில் புகாரம் கொடுத்துருந்தீங்க. இதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் பார்த்தோம்னா மதுரை முழுவதும் பாஜக சார்பில் முருகன் மாநாட்டுக்கு போஸ்டர்கள், சுவரொட்டி, பல்வேறு வீதிகள், கடை வீதிகள் அப்படிலாம் நோட்டீஸ் எல்லாம் வழங்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கட்சிகள் சார்பிலும் நாங்கள் முன்வைத்த கருத்துக்கள், மதுரையில் ஜூன் 22 அன்று நடைபெற இருக்கும் மாநாடு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பூஜைகள், இவை எல்லாமே ஆன்மீகம் தொடர்பானதல்ல, முருகன் தொடர்பானதல்ல, முருகன் புகழுக்காக அல்ல, எல்லாமே அரசியலுக்காக 2026 தேர்தலை மையப்படுத்தி மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் நோக்கத்துடன் ஒரு தெளிவான திட்டம் வகுத்து இது நடக்கிறது. அதனால தான் நம்ம எதுக்குறோம்னு சொல்கிறோம். இப்போ நீதிபதி அவர்கள் கூட கேட்டார், அது நம்ம அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த சித்திரை திருவிழாவுக்கும் இந்து முன்னணி நடத்துகிற விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கும் என்ன வேறுபாடு இருக்குது, எதனால் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு பிறகு தான் நீதிபதி அவர்களே, நீங்கள் மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது, அந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது, மதவெறியை தூண்டும் வகையில் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டு இருக்கிறார். இப்போ நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுக்கு நேர் எதிராக பல்வேறு முனைகளில் வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஹச்ராஜா அரசியல் பேசுகிறாரு, நயினார் நாகேந்திரன் முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் கிடையாது, எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மதுரை வந்த அமித்ஷா முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க, சிக்கந்தர் மலையை, திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவதற்கு திமுக அரசு முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. காடேஸ்வரா சுப்பிரமணியம் முதல்ல ஒரு நாள் 2026 தேர்தலில் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் காணாமல் போவார்கள் அப்படின்னு பேசுகிறாரு. அடுத்து இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்கட்டும்னு பேசுகிறாரு. அண்ணாமலை ஒரு வாய்ஸில் பேசுகிறாரு, பண்பாட்டை மீட்டெடுக்கணும்னு. இப்படி பல்வேறு குரல்களில் இந்துத்துவா சக்தியினர், பாஜக உள்ளிட்ட மதவெறி அமைப்பினர் வேறு வேறு குரலில் பேசிட்டு வராங்க. இதுதான் சிக்கலை. அவங்க ஒரு வாய்ஸில் பேசுகிறதே கிடையாது. பாஜக ஒன்று பேசும், ஆர்எஸ்எஸ் வேறு மாதிரி பேசும், இந்து முன்னணி வேறு மாதிரி பேசுகிறோம், பஜ்ரங் தள் தீவிரமாக சண்டைக்கு போவாங்க. இப்படி பல முனைகளில் பேசி தான் இந்திய அரசியலை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதற்கான ஒரே உதாரணம் மதுரையை பொறுத்து இந்த ஒரு போஸ்டர் பாருங்கள். இந்த போஸ்டர் பாருங்கள். இந்த போஸ்டரில் அன்னை பாரதம் காப்போம், அகண்ட பாரதம் காண்போம், தமிழக அரசுக்கு அகண்ட இந்து ராஷ்டிரா கோரிக்கை அப்படின்னு போட்டு, இதில் அர்ஜுன் சம்பத் ஃபோட்டோ, இன்னும் 2 பேர் அது யாருன்னு தெரியல, வட இந்திய சாமியார் போட்டோலாம் இருந்துச்சு. ஆமாம், போட்டு அகண்ட இந்து ராஷ்டிரா மதுரை மாநகரம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு அகண்ட பாரதம் அமைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இப்போ படையெடுத்து போய் தமிழ்நாடு போலீஸை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி, அகண்ட பாரதத்தில் ஏற்கனவே இருந்த நாடுகள், பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், எல்லா நாடு, பர்மா, இலங்கை எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு நாடாக அகண்ட பாரதத்தை உருவாக்கணும்னு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இந்துத்துவ அமைப்புகள் கோரிக்கை வைக்கிறாங்க. உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன். இந்துத்துவ அமைப்பு கோரிக்கை வச்சுட்டாங்கல்ல, எப்படி காமெடியாக இருக்குது பாருங்கள். ஏதாவது அடிப்படை அறிவு, குறைஞ்ச அறிவு இருக்கா? யாராவது இன்றைக்கி அதை பண்ண முடியுமா? ஆனால் ஒரு அப்படி ஒன்று இவர்கள் பேசுவதின் நோக்கம் என்ன அப்படின்றதான். இதே போஸ்டரில் மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள், பேருந்து வசதி செய்து தர வேண்டும், இந்து அமைப்புகளை மிரட்டுவோரை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பூரா இன்னைக்கு இந்து அமைப்புன்னு சேர்ற அத்தனை பேரும் கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம், அதே போல் கஞ்சா கடத்துறது, ஆளை கடத்துறது, இது எல்லா வேலையில் ஈடுபடுற மொத்த ரவுடி அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ சேர்ந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், போலீஸ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லி இப்போ பாதுகாப்பு கேட்கறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதனால தான் முதல்வர் ஸ்டாலினிடம் அகண்ட பாரத கோரிக்கை தமிழக அரசுக்கு, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி தான் படையெடுத்து போகணும் போல் அப்படி கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இது ஒரு வாய்ஸில் இருக்கா. இன்னொரு வாய்ஸில் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு குன்றம் காக்க கோயிலை காக்க, முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் சங்கமிப்போம், இந்து முன்னணி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி, நம்ம சாமி, நம்ம கோயில், நமது வழிபாட்டு உரிமை, இவற்றை காக்க வேண்டிய கடமை தமிழர்களாய் இந்துக்களுக்கு உள்ளது. இங்கே தான் பிரிவினைவாதம் வருது. தமிழ்நாட்டில் எல்லா மக்கள் இருக்கிறாங்களே. ஆமாம் சார். இஸ்லாமியர்கள் தமிழர் இல்லையா?
கிறிஸ்தவர்கள் தமிழர் இல்லையா? இவங்க சொல்கிற வைதிக மதத்தை ஏற்காத தமிழர் இல்லையா? நாங்கள் மதத்தையே பின்பற்றலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தமிழர்கள் இல்லையா? என்ன எப்படி அவங்க போடுறாங்கன்னு பாருங்கள். இப்போ அடிப்படையில் முருகன் புகழ் போற்றி பாடுவோன்னு போட்டு குன்றம் காக்க கோயிலை காக்க, யார்கிட்ட இருந்து குன்றத்தையும் கோயிலையும் காக்கிறதா நம்மளுக்கு கேள்வி. இதுக்கு அவங்க விளக்கம் சொல்லட்டும். குன்றத்தை திருப்பரங்குன்றத்தை காக்கணுன்றாங்க, யாரிடம் இருந்து காக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி அன்னைக்கேருந்து எழுப்பிட்டு இருக்கோம். நம்ம சொல்கிறோம் நீதிமன்ற தீர்ப்பு 1923 அந்த பிரச்சனை முடிவான பிரச்சனை. அதற்கு இன்னைக்கு வரை அவங்க பதில் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள்? இப்போ ஒரு பிரச்சனையை உருவாக்கி செய்தியை போட்டு போகிறாங்கல்ல, இப்படி பரப்புகிறாங்க, மதுரை பூரா இன்னைக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக அவர்கள் சொன்ன எழுப்பிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்றை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வேறு வேறு வதந்தி பொய்யை உருவாக்குறாங்க. கீழேருந்து மேலே வரை, ஹச்ராஜாலேருந்து அமித்ஷா வரை பொய்யை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்கள், வதந்தியை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்கள். வட மாநிலங்களில் ஏராளமான வாட்ஸ்அப் குழுக்கள் வச்சு இந்த வேலையை செய்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு செய்கிறாங்க. இப்போ இவர்கள் நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு, இது கட்சி மாநாடு கிடையாது, முருகனுக்கான மாநாடு அப்படின்னு. அதை எதுக்கு நயினா நாகேந்திரன் சொல்கிறார்? எதுக்கு கமலா இதில் வச்சு நீங்கள் பாடலை வெளியிடுறீங்க? இப்போ தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி பிஜேபி தான் எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க மதுரையில். இது யாருக்கும் தெரியாமல் இருக்கா? பிஜேபி தான் போஸ்ட் ஓட்டுறாங்க, தமிழ்நாடு முழுக்க ஆள் திரட்டுறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எதுக்கு முழுக்க நினைஞ்ச பிறகு எதுக்கு அவர் முக்காடு போடுறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. வெளிப்படையாக அறிவிச்சுட்டு இது அரசியல் மாநாடு அப்படின்னு அரசியல் பேசுங்க, நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம். முருகன் பேரில் ஏன் மக்களை ஏமாத்துறீங்கன்றதா நம்மளோட பிரதான கேள்வி. அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரையும் பதில் சொல்ல. இது நமது கருத்து மட்டும் கிடையாது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் இதில் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 9 உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அவ்வளோ நீதிபதிகள் முக்கியமான வழக்குக்கு தான் இருப்பாங்க, 9 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. மதத்தை அரசியலில் கலப்பதை அரசியல் சட்டம் தடை செய்கிறது. இந்தியா ஒரு பன்முகை தன்மை கொண்ட நாடு. அதில் உள்ள வரிகள் நான் அப்படியே சொல்கிறேன். நமது நாடு உலகின் பன்முகைத்தன்மை கொண்ட பல்வேறு சமூகங்கள் வாழும் மிக உயர்ந்த நாகரிகம் கொண்ட நாடு. இதில் பல்வேறு மதங்கள், மொழிகள், பண்பாடுகள் இருக்குது. அவர்களின் சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை தான். ஆனால் அப்படிப்பட்ட நாட்டில் மத அடிப்படைவாதம், அரசியலில் மதத்தை கலப்பது என்ற நிகழ்வுகள் நடக்கிறது. இது நேரடியாக பாராளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானவை. இவை நாட்டின் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவை, தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவை. எனவே இவற்றை அனுமதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 1994 சொல்லிட்டாங்க மிக தெளிவாக. அதே வரிகள் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ மதுரையோட மரபென்ன? உச்சநீதிமன்றம் சொன்னதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை சொல்லிட்டு, மதுரை மக்களோட வாழ்க்கையிலே அப்படி தான் இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறது, சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாம் கொண்ட ஒரு மண் தான் மதுரை. இங்கே மத கலவரம்னு ஒன்று வந்ததே கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர்கள் திட்டமிட்டு ஏன் இங்கே வராங்க அப்படின்றது தான். இது எதனால் திரும்ப திரும்ப தீவிரமாக எல்லாரும் சொல்ல வேண்டியிருக்கு? இப்போ குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த மாநாடு சங்கிகளின் மாநாடு, மதத்தை பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தும் முயற்சி அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது ஆன்மீக மாநாடு இல்லை, பாஜகவின் அரசியல் சுயலாபத்திற்கான முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் பாஜக முருகனை தமிழ்நாட்டில் அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறது, இது எடுபடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு மதுரையில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இத்தனை பேரும் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு பேசணும் அப்படின்னா, மிக முக்கியமாக மக்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக தான், வட மாநிலத்தில் இருக்கும் மக்களை போல் தமிழ்நாட்டு மக்களை மூட நம்பிக்கையில் அறியாமையில் ஆழ்த்தி நம் பிள்ளைகளை படிக்காமல் கலவரத்துக்கு தயார் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. பேசுகிறதுனால எங்களுக்கு தனிப்பட்ட லாபம் ஏதாவது இருக்கா? பயங்கரமான வழக்கு போடுறாங்க, நெருக்கடி, சங்கியல், அச்சுறுத்தல் எல்லாம் தாண்டி அதை பேசுகிறோம். இப்போ மதுரை நகரின் மீது, தமிழ்நாட்டு மக்களின் மீது கொண்ட அக்கறையில் தான் பேசுகிறோம். நீங்கள் வட மாநிலங்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டையும் பாருங்கள், அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், இங்கே இருக்க மக்கள் நம்ம எப்படி வாழ்கிறோன்னு ஒப்பிட்டு பாருங்கள். வட இந்தியாவிலேருந்து இங்கே வேலைக்கு வராங்கல்ல, இங்கே சிம்மக்கல் கோனார் மெஸ்ஸில் கூட
அங்கே சர்வ் பண்ணுறதுக்கு ஆர்டர் எடுக்கிறது கூட வட இந்தியாக்காரங்க தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தோட்ட தொழிலாளே வந்துட்டாங்க. கேரளாவில் தேயிலை தோட்டத்தில், ஏலத்தலை தோட்டத்தில் எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. சென்னையில் எல்லா கடையிலும் அவங்க தான் இருக்கிறாங்க. நீங்கள் டெய்லி காலையில் சென்னையில் உள்ள ரயில் நிலையங்கள், பெங்களூர் ரயில் நிலையம், திருவனந்தபுரம் ரயில் நிலையம், எங்கே பார்த்தாலும் பல்லாயிரம் பேர் அகதிகள் போல வட மாநிலங்கள்லேருந்து இந்த தென் மாநிலங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே வருவது ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகிறத போல். இப்போ அவர்களுக்கு எதுவுமே தெரியலை. அங்கே வாழவே வழி இல்லை, சாப்பாடு இல்லை, கலவரம் பண்ணுறான், பிரச்சனையை உருவாக்குறான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர்கள் படிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ அந்த வட மாநிலத்தில் உள்ள மக்கள் அப்படி இருப்பதற்கான காரணம் என்னன்னு தமிழ்நாடு மக்கள் யோசிச்சு பாருங்க. ஒரே விஷயந்தான், அங்கே படிப்பை அவங்க கொடுக்கல. படிப்பை கொடுக்காமல் மக்களை தடுத்து அவங்கள மதத்தின் பின்னால் இழுத்து இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டி, கிறிஸ்தவர்களை எதிரியாக காட்டி அவர்களை அடியாட்களாகவே வைத்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு கல்வியில் வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் வந்து யூரோப்பில் இருக்கிறாங்க, சைனாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படா தமிழை வளர்ந்தான், இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? திரும்ப அவனை மதத்துக்குள்ளே இழுத்துட்டு வா, சண்டையை போட விடு, இவன் படிக்கக்கூடாது, வளரக்கூடாது. இதுதான் பிஜேபியின் நோக்கம். அதற்கு ஒரு பொய்யான எதிரிகளை இஸ்லாமியர்களை காட்டுவது. என்னைக்காவது மக்கள் பிரச்சனையை அவங்க என்னைக்காவது பிஜேபி போராட்டம், ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்கள். இங்கே டோல்கேட் இருக்குங்க, டோல்கேட்டில் நடக்கிற கொள்ளை மாதிரி ஒரு பகல் கொள்ளை ஏதாவது உண்டா? அப்பட்டமான பகல் கொள்ளை. டோல்கேட் கொள்ளைக்கு எதிராக என்னைக்காவது பிஜேபி பேசியிருக்கா? சொல்லுங்கள். ஒரு நாள் அவங்க பேசுனது கிடையாது. அப்போ ஏன் பேச மாட்றாங்க? அரிசி விலை, பருப்பு விலை கூடினதுலேருந்து மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. வாழவே முடியலை. படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி வேலையெல்லாம் தவிக்கிறான், நிறைய குற்ற செயலில் ஈடுபடுறான். இப்போ இதையெல்லாம் பேசாமல் மக்கள் நல்வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணாமல் மதத்தின் பின்னால் போய் இழுக்கிறது, மதத்தை அரசியல் கலப்புது அப்படின்ற ஒரு மோசமான ஒரு விளையாட்டை பாஜக கையில் எடுத்து தமிழ்நாட்டில் முயற்சிக்கிறது. இந்த முயற்சியை தமிழ்நாடு முறியடிக்காவிட்டால் தமிழ்நாடு ஊப்பியாக மாறி பாதாளத்தில் வீழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே வருமுன் காப்பதே நலம் என்ற அடிப்படையில் தீவிரமாக இவர்களை எதிர்க்க வேண்டும். இந்த முருகன் மாநாட்டில் மக்கள் பங்கேற்க கூடாது. அவங்க கட்சி மாநாட்டு கட்சிக்காரங்க வேணா போட்டோம், மற்றபடி கட்டாயப்படுத்தி பாஜகவினர் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிட்டா மக்கள் வீடியோ எடுத்து நேரடியாக எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் உடனே காவல்துறையில், நீதிமன்றத்தில் கொடுத்து அதற்கான உரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். எனவே தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோன்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த செய்தி இன்றைக்கி இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. கர்நாடகாவில் ஒரு இடத்துலேருந்து பல பேரை கர்நாடக அரசு கைது பண்ணியிருக்கு. என்ன கர்நாடக போலீஸ் என்னன்னு பார்த்தா, பாஜகவுக்கு பொய் செய்தி பரப்புவதற்காக ஒரு பெரிய டீமுக்கு பணத்தை கொடுத்து உட்கார வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து பொய் செய்தியை உற்பத்தி செய்து ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்வது போல, தொழிற்சாலையில் பொருட்களை உற்பத்தி செய்வது போல பொய் செய்தியை உற்பத்தி செய்து நாடு முழுவதும் அனுப்பிட்டு இருக்காங்க. இதுபோல் பல லட்சம் பேரை பிஜேபி கூலிக்கு வச்சு டெய்லி பொய் செய்திகளை உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பொய் செய்தி தான் நம்மளை சுற்றி மொய்க்குது. இப்போ பிஜேபி சொல்கிறதுன்னு மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், யார் சொன்னாலும் சரி, எந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்து சரியாக உண்மையானு ஆராய்ந்து பார்த்து அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டார் திருப்பரங்குன்றம் கோயில் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை திரும்ப திரும்ப பிஜேபி பரப்புச்சு. இன்றைக்கு வரை அதுக்கு ஆதாரம் கேட்குறோம், எங்கேயா அவர் போய் சாப்பிட்டாரு, ஃபோட்டோ கொடு, வீடியோ கொடு அப்படின்னா அதை பரப்பிய யாரும் அதற்கு வருத்தம் தெரிவிக்கலை. அது பொய்ன்னு நல்லா தெரிஞ்சாலும் பேசாமல் தான் இருக்கிறாங்க. அடுத்த பொய்க்கு போயிட்டாங்க. இப்போ அமித்ஷாவும் பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ பொய்யை தொடர்ச்சியாக அவர்கள் பரப்புகிறார்கள். இது தமிழ் மக்கள், இளைஞர்கள், செல் பார்க்குற எல்லார்ட்டையும் நம்ம மூளையில் வந்து விழுகிறது. இது மிகப்பெரிய ஒரு பேராபத்து. தமிழ்நாட்டை அரசாங்கங்கள்லாம் காப்பாற்றாது, மக்களாகிய நாம் தான் காக்க வேண்டும். காக்கணும்னா பிஜேபி இங்கே உள்ளே வரக்கூடாது, அந்த கட்சியை புறக்கணிக்க வேண்டும். நன்றி சார். நன்றி.